ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு V4 ஃபுட்ஸ். இன்றைக்கி 2 குக்கரில், ஒரு குக்கரில் சாதம், இன்னொரு குக்கரில் சாதமும் பருப்பும் சக்கரை பொங்கலுக்கு வச்சாச்சு. காரத்தால் பாருங்கள் 5:45 விசிலும் வந்துடுது 2 குக்கர்லேயுமே. இப்போ நம்ம ஒன்று ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி பால் காய்ச்சி காஃபி சாப்பிட்டாச்சு. வெல்லம் ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா தட்டி எடுத்துட்டுலாம் தூள் தூளாக இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஜலங்கொட்டி அதில் வெல்லத்தை போட்டு நம்ம கரைச்சி எடுத்துடலாம். முதல்ல அந்த மண்ணெலாம் இருக்கும், அதனால் வடிகட்டிடலாம். பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டுன்னு. இப்போது நம்ம குக்கரை ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் மசிச்சு எடுத்துடலாம். சாதமும் பைத்தம்பருப்பும் அரிசியும் பருப்பும் சேர்த்து வச்சாச்சு. இப்போ அந்த வடிகட்டின வெள்ளை கரைசலை கொட்டி நம்ம சாதத்தையும் கொட்டி துளி உப்பு போட்டு நல்லா கலரிடலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம், ஏன்னா நெய் திருமாறி வர கொட்டுவோம். இப்போ ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கலந்துடலாம். இப்போது ஒரு கடாயில் நெய் விட்டு முந்திரி திராட்சை திருமாறி நல்லா கொட்டின்றலாம். பாருங்கள், செவந்த உடனே ஃபுல்லாக எடுத்து கொட்டின்றலாம். பாருங்கள், நல்லா மிதக்க சக்கரை பொங்கல் ரெடி. இப்போது புளியோதரைக்கும் நம்ம ரெடி பண்ணிடலாம். சாதமும் ரிலீஸ் ஆகிடுது. நல்லா உதிராக இருக்குது பாருங்கள், கொதிக்க இருக்குது சாதம். நான் இன்றைக்கி கடை மிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன், ஆற்றுல பண்ண முடியல. ஸோ நல்லா புளியோதரை புளி காய்ச்சல் போட்டு கலந்து எடுத்துட்டுலாம். எல்லாமே ரெடி ஆகிடுது. காத்தால நெய்வேத்தியம் சக்கரை பொங்கலும் புளியோதரையும். இப்போ ஈவினிங்க்கு காராமணி சுண்டல் அதுக்காக ஊற வச்சாச்சுமா காரத்தாலேயே. இப்போது ஈவினிங் இதை வேக வச்சு எடுத்துட்டேன், வடிகட்டி எடுத்துட்டேன். இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை திருமாறிட்டு உப்பு இந்த காராமணியும் போட்டு உப்பு எல்லாத்தையும் போட்டு பெருமாளுக்கு நைவேத்தியமும் பண்ணியாச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுது. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.